உலக ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய நல் வணக்கங்கள். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் என்று முன்னோர்கள் பெரியோர்கள் கூறுவார்கள். அந்த வகையில் அனைவருக்கும் இனிமையான, மகிழ்ச்சியான, திருப்தியான, மன நிறைவை தரும் திருமண வாழ்க்கை அமைகிறதா என்பதை அவரவர்களின் சுய ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து அறிய முடியும். அந்த வகையில் இந்த பதிவில் ஒருவருக்கு நல்ல திருமணம் அமையுமா, எப்போது திருமணம் அமையும், ஒழுக்கமான கணவன் அல்லது மனைவி அமைவாரா, அல்லது ஒழுக்கம் இல்லாத கணவன் அல்லது மனைவி அமைவாரா, அல்லது ஓடிப்போகும் அதாவது பிரிந்து போகும் அல்லது விவாகரத்து பெறும் கணவன் அல்லது மனைவி அமைவாரா என்பதை பற்றி விளக்கமாக இப்பதிவில் பார்ப்போம். முதலில் திருமணத்திற்கு என்று ஆய்வு செய்ய வேண்டுமென்றால் அந்த ஜாதகரின் அமைப்பை அறிய லக்னத்தை முதலில் ஆராய வேண்டும். லக்னம் லக்னாதிபதி சுப வலு பெற்று இருப்பது நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்கும் அமைப்பாகும். சுப வலு என்றால் ஸ்தானம். அந்த ஸ்தானம் முக்கியமாக சுபக்கிரகங்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை அல்லது பௌர்ணமி சந்திரன், தனி புதன் இவர்களின் தொடர்புடன் இருப்பது சிறப்பாகும். மேலும் அந்த கிரத்தை பாவக்கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற பாவக்கிரகங்கள் தொடர்பு பெற்று பங்கமில்லாமல் இருக்க வேண்டும். மேலும் வலு என்றால் அந்த ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் நட்பு வீடுகளில் இருப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும். பங்கமில்லாமல் இருக்க வேண்டும். அந்த வகையில் லக்னம் லக்னாதிபதி ஒருவருக்கு நன்கு அமைந்துவிட்டால் நல்ல திருமண வாழ்க்கை, தீர்க்க ஆயுள், உயர்தர குடும்ப வாழ்க்கை மற்றும் அவருடைய உயர்தரமான வாழ்க்கை தரத்தையும் அடைவார்கள். அந்த வகையில் லக்னம் லக்னாதிபதியின் ஆய்வை முதலில் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானம் எனும் இரண்டாம் இடத்தை திருமண வாழ்க்கைக்கு முதன்மையாக ஆராய வேண்டும். குடும்பஸ்தானத்தில் சுப கிரகங்கள் இருந்து சுப கிரகங்கள் பார்த்து அந்த அதிபதியும் சுப வலு பெற்று இருந்துவிட்டால் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள். அந்த வகையில் குடும்பாதிபதி எந்தவித பங்கம் இல்லாமல் சிறப்புடன் இருப்பதும் அவசியமாகும். மூன்றாவது ஆய்வாக 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம், அதாவது கல உதிரம் என்று சொல்லக்கூடிய உதிரங்கள் கலக்கும் உறவுகளை குறிக்கும் கலத்திரஸ்தானத்தை ஆராய்வதும் சிறப்பாகும். 7ஆம் இடம் முக்கியமாக பெண்களுக்கு கணவனையும் ஆண்களுக்கு மனைவியையும் குறிக்கும் ஸ்தானமாகும். அது ஆதிபத்திய ரீதியாக நண்பர்கள், கூட்டாளிகள் மற்ற ஆதிபத்தியங்கள் இருந்தாலும் இப்பதிவில் திருமணத்தை பற்றி மட்டும் ஆராய்வோம். அந்த வகையில் 7ஆம் வீடும் 7ஆம் அதிபதியும் நல்ல சுப வலு பெற்று சுபத்துவமாக இருந்துவிட்டால் அவருக்கு திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும். அடுத்ததாக 4வது அமைப்பாக முக்கியமான ஆய்வாக ஆயுள் ஸ்தானத்தை ஆராய வேண்டும். ஆயுள் ஸ்தானம் இருந்தால்தான் வலுப்பட்டு நல்ல வலுவுடன் இருந்தால்தான் ஆயுள் பலம் இருக்கும். ஆயுள் தீர்க்க ஆயுள் இருந்தால்தான் முழு விதமான சுக வாழ்க்கையும் ஒருவர் அனுபவிக்க முடியும். அற்பாயுளில் உள்ளவர்களுக்கு பாதி அற்பாயிலில் சுகபோக வசதி வாய்ப்புகளை அவர் அனுபவிக்க முடியாது. அந்த வகையில் ஆயுள் ஸ்தானத்தை ஆராயும் போது 8ஆம் வீடும் 8ஆம் அதிபதியும் சுபத்துவ வலு பெற்று இருந்துவிட்டால் அவருக்கு ஒரு நல்ல தீர்க்க ஆயுள் பலமுடன் மனைவி அமைந்து அதேபோல் குடும்ப வாழ்க்கையும் இனிமையாகவும் சந்தோஷமாகவும் அவரால் அனுபவிக்க முடியும். எனவே இந்த 4 ஸ்தானங்களும் முக்கியமாக ஆய்வுக்கு தேவைப்படும். ஒழுக்கத்தை பற்றி அறிய 4ஆம் வீட்டையும் கூடுதலாக ஆராய்ந்து கொள்ள வேண்டும். 4ஆம் வீடும் 4ஆம் அதிபதியும் ஒருவரின் பழக்க வழக்கங்களையும் ஒழுக்கத்தையும் குறிக்கும் துணை அமைப்பாகும். அந்த வகையில் இந்த 4 வீடுகளோடு 5ஆம் வீடாக ஒழுக்கம் உள்ள கணவன் மனைவியை பற்றி ஆராய்வதற்கு அவர்களின் 4ஆம் வீட்டு ஜாத அமைப்பு ஒழுக்கத்தையும் நல்ல ஒரு பழக்க வழக்கங்களையும் அறிய முடியும். அடுத்ததாக இந்த ஸ்தானங்கள் சுப கிரகங்களின் தொடர்புடன் வலுப்பெற்று இருந்தால் அவருக்கு ஒழுக்கமான குடும்ப வாழ்க்கை அமையும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அவர் இல்வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்.
அதே நேரத்தில் இந்த கிரகங்கள், அதாவது 8ஆம் வீட்டில் ஒரு கிரகம் பாவக்கிரகம் இருந்தாலும் 2ஆம் வீட்டை பார்த்துவிடும். லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் 7ஆம் வீட்டை பார்க்கும். 7ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் லக்னத்தை பார்க்கும். 2ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் 8ஆம் வீட்டை பார்க்கும். எனவே இந்த 4 வீடுகளும் சுபத்தன்மையில் சுப வலுவுடன் இருந்தால் மகிழ்ச்சியான தேவலோக சொர்க்கலோக வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க முடியும். அந்த வகையில் 4ஆம் வீடும் ஒரு ஜாதத்தில் நல்ல ஒரு சுப வலுவாக இருந்துவிட்டால் அவர் ஒழுக்கம் உள்ளவராக இருப்பார் என்பதையும் ஆராய்ந்து திருமண பொருத்தத்தின் மூலம் இணைக்க முடியும். எனவே இந்தவித அமைப்புகள் ஒருவருக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்கும் அமைப்பாகும். இவைகள் சுப வலுப்பெற்று நல்ல அமைப்பில் இருந்துவிட்டால் அவருக்கு இளமையில் திருமணம் நடக்கும். லக்னாதிபதி சுப வலுப்பெற்று நல்ல அமைப்பில் இருந்தாலே எல்லா பலன்களுமே அவருக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த வகையில் அந்த லக்னம், குடும்பம், குடும்பஸ்தானம், கலத்திரஸ்தானம், ஆயுஸ்தானம் இந்த 4 இடங்களும் வலுப்பெற்று அமைந்துவிட்டால் அவருக்கு இளமையில் திருமண வாழ்க்கை இனிதாக அமையும். இந்த இடங்கள் பாவத்துவமாக இருந்துவிட்டால் அவருக்கு தாமத திருமணம் அமையும். அதாவது பாவத்துவம் என்றால் முக்கியமாக செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் இருந்தால் திருமண வாழ்க்கையில் தாமதம் ஏற்படும். அந்த அதிபதியும் அந்த கிரகங்களோடு தொடர்பு இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏற்படும். மேலும் இந்த வகையில் உங்களுக்கு திருமண காலம் எப்போது என்றால் இந்த 4 வீடுகளின் 4 வீடுகளில் உள்ள கிரகங்களின் தசாபுத்திகளிலும் அல்லது இந்த அதிபதிகளோடு தொடர்பு கொண்டுள்ள தசாபுத்திகளும் இந்த அதிபதிகளின் தசாபுத்திகளிலும் ஒருவருக்கு திருமணம் நடக்கும். இவைகள் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் குரு பலம் இருக்கும் காலங்களில் இந்த அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு அந்த கிரகங்களின் தசாபுத்திகளில் திருமண அமைப்பு சிறப்பாக நடக்கும். எனவே இந்த வித அமைப்புகள் தான் ஒருவருக்கு ஒழுக்கமான திருமண வாழ்க்கை அமையுமா, ஒழுக்கம் இல்லாத திருமண வாழ்க்கை அமையுமா என்பதை ஆராய உதவும் ஸ்தானங்களாகும். மேலும் இந்த அமைப்புகளோடு சுக்கிரனின் நிலையும் முக்கியமாக ஆராய வேண்டும். ஏனென்றால் கலத்தரக்காரகன் சுக்கிரன் ஆவார். சுக்கிரன் நல்ல நிலையில் மேற்கொண்ட சுபத்துவ அமைப்பில் இருந்துவிட்டால் திருமண வாழ்க்கை மேலும் இனிமையாகவும் சொகுசாகவும் தாம்பத்திய உறவுகளில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அனுபவிக்க முடியும். அதே போல்தான் 3, 7, 11ஆம் இடங்கள், அதாவது காம திரிகோணஸ்தானங்கள் என்று சொல்லப்படும் 3, 7, 11ஆம் இடங்களும் சிறப்பாக அமைந்து விட்டாலும் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும். இந்த பதிவின் தொகுப்பு ஆய்வு கருத்து என்னவென்றால் 1, 2, 7, 8ஆம் இடங்களும் அதன் அதிபதிகளும் சுக்கிரனும் வலுவாக அமைந்துவிட்டால், அதாவது சுப வலுவாக அமைந்துவிட்டால் ஒருவருக்கு இள வயதில் திருமணம் நடக்கும். இவர்கள் வாழ்க்கை ஒழுக்கமான திருமண வாழ்க்கையாக இருக்கும். வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இணைந்து வாழ்வார்கள். இவைகள் பங்கப்பட்டு பாவத்துவமாக இருந்துவிட்டால் தாமத திருமணம் ஏற்படும். ஒழுக்கமில்லாத, அதாவது பிரிவினைகளை ஏற்படுத்தும் திருமணம், விவாகரத்துகளை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கை அமைந்துவிடும். அதேபோல் இந்த 1, 2, 7, 8ஆம் இடங்களோடும் இந்த அதிபதிகளோடும் தொடர்பு கொண்டுள்ள தசாபுத்திகளிலும் இந்த அதிபதிகளின் தசாபுத்திகளிலும் சுக்கிரனோடு தொடர்பு கொண்டுள்ள கிரகங்களின் தசாபுத்திகளிலும் சுக்கிரன் தசாபுத்திகளிலும் திருமண வாழ்க்கை இனிதாக நடைபெறும். இந்த அமைப்புகளை நன்கு ஆய்வு செய்தால் திருமண அமைப்பை சிறப்பாக அறிந்து கொள்ள முடியும். வாழ்த்துக்கள்.